வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பிக் பாஸ் வீடு கொஞ்சம் கலகலப்பாக போய்கிட்டுருக்கு. ஏன்னா பழைய எலிமினேட் ஆகி போன போட்டியாளர்கள்லாம் திரும்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. ஏன்னா ஃபைனல் முடிஞ்சு வின்னரானவங்க அந்த செலிப்ரேஷனுக்காக வந்திருக்கிறாங்க. அவங்களும் சில போட்டிகளில் பங்கெடுத்து விளையாடுறாங்க டாஸ்கில். அதே வேளையில் இப்போது குறிப்பிடத்தக்க போட்டியாளராக இருந்த வாட்டர்மெலன் ஸ்டார் திரு திவாகர் அவர்கள் அவர் பங்குக்கு திவ்யாவை கூட வச்சுட்டு ரீல்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா திவ்யா ஆரம்பத்தில் திவாகர் கூட ரொம்ப ஃபைட் பண்ணாங்க. திவாகரை தூக்கி வெளில போடணும்னு பிரஜன் கூட பேசிக்கிட்டு இருந்ததில் முக்கியமான ஆள் இந்த திவ்யா அவங்க தான். ஆனால் இன்னைக்கு இந்த 6 பேரும் வந்திருக்கிற பழைய போட்டியாளர் கூட ஓரளவு கலகலப்பாக இருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இப்போ ப்ரோமோ வெளியாகிறது கூட பிபி டீமுக்கு கொஞ்சம் வெளியாகிறது கூட சிரமமாக இருக்குது. பார்வதி இருந்தால் டெய்லி கண்டென்ட் கிடச்சிட்டே இருக்கும். ப்ரோமோ அவங்கள வச்சுட்டு எத்தனை ப்ரோமோ வேணாலும் வெளியாக்க முடியும். இப்போ அவங்க இல்லாதனால பிக் பாஸ் ஹவுஸ் கொஞ்சம் ப்ரோமோ வெளியாகிறதுல கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டுருக்குன்னு தான் சொல்லணும். அதே வேளையில் பார்வதி சொல்லப்போனால் அவங்களுக்கு எல்லா திறமையும் உண்டுங்க. அவங்கள்ட்ட அவங்க அவங்கள மாதிரிலாம் அவங்கள அடிச்சுக்க சொல்ல வார்த்தைகள் அவங்க சொல்கிறதுலாம் அவங்கள பற்றி சொல்கிறதுலாம் ரொம்ப திறமையானவங்க. கமருதீன் அவர் பெரிய ஓவியர். அவர் டிராயிங் பண்ணுறதெல்லாம் வந்த திரு அண்ணன் டைரக்டரை எடுத்ததை காட்டினார். சிறப்பாக அவர் வரைஞ்சிருக்கிறாரு கமருதீன். அதெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படிப்பட்ட திறமைசாலி. தவறான ஒரு புதுவிதமான ஒரு டாஸ்கை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவர் விளையாட ஆரம்பித்து இப்போ அது ரெட் கார்டு கொடுத்து வெளியே போனது தான் அவங்களுக்கு மிச்சமாக இருக்குது. பார்ப்போம், ஒரு காலங்கள்லையாவது அவர்கள் சிறப்பாக செயல்படுவாங்கன்னு நம்புகிறோம். நன்றி.